ஹாய் எவ்ரிவன். ஸோ மேலே ஒரு வீடியோ ப்ளே ஆகிட்டு இருக்கும் பாருங்க. ஸோ அந்த வீடியோவில் ஒரு பார்வையற்றவர் வந்து தெரு ஓரத்தில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ போர்டில் வந்து எனக்கு கண்ணு தெரியாது, உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு போர்டில் எழுதி வச்சுட்டு உட்காந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம் கிராஸ் பண்ணி போகிறாங்க. அதை பார்த்துட்டு பக்கத்தில் வர்றாங்க, போர்டை எடுத்து எழுதுறாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா யாரோ வந்து நிற்கிறாங்கன்னு சொல்லி காலை தொட்டு பார்க்குறாரு. அவங்க ஷூவை தொட்டு பார்த்துட்டு யாரும் நிற்கிறாங்க, ஏதோ பண்ணுறாங்கன்னு தெரியுது, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. அந்த போர்டில் எழுதிட்டு காசு எதுவும் போடலை, அந்த போர்டை வச்சுட்டு மறுபடியும் போயிட்டாங்க. திரும்ப ஒரு 10 நாள் கழிச்சு மறுபடியும் அதே லேடி அந்த சைடு வர்றாங்க. ஸ்டார்டிங்ல அவருக்கு எந்த ஒரு காசுமே வரல அந்த இடத்துல. சோ அவங்க எழுதி வச்சுட்டு போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு டெய்லி காசு அதிகமா வர ஆரம்பிச்சிருக்கு. பிச்சை எடுக்கிறவருக்கு அதிகமான பேமெண்ட் கிடைச்சிருக்கு. அவர் என்ன ஆச்சு, அந்த சடனா அந்த டைம்ல யார் வந்தாங்க, என்ன எழுதுனாங்க தெரியல, என்ன பண்ணாங்கன்னு தெரியலன்னு அவர் யோசிக்கிறாரு. அந்த லேடி மறுபடியும் வரும்போது போர்டை வந்து தொட்டு பாக்குறாங்க. எடுத்து பாக்குறப்போ அவர் அங்க காலை தொட்டு பாக்குறாரு. சோ இவங்க தான் அன்னைக்கு வந்து நம்ம போர்டில் எழுதுனவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கிறாரு. நீங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு நிறைய இன்கம் வருது, என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்கிறாரு. சோ அந்த லேடி வந்து ஒன்னும் இல்ல, நீங்க எழுதியிருந்த விஷயத்தை நான் கொஞ்சம் டிஃபரெண்டா எழுதினேன், வேற ஒன்றும் பண்ணல. நீங்க வந்து கண்ணு தெரியாது, எனக்கு காசு கொடுங்க நீங்க கேட்டிருந்தீங்க. நான் வந்து இந்த உலகம் வந்து இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கு, இதை என்னால பார்க்க முடியலையே அப்படின்னு நான் எழுதியிருந்தேன். ரெண்டும் ஒரே விஷயம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுல இருந்து நம்ம மாரல் ஆஃப் தி ஸ்டோரி என்ன அப்படின்னா, நம்ம சொல்ல வர்ற விஷயத்தை கன்வே பண்ற விதம் இருக்குல்ல, அது சில பேர் வாழ்க்கையவே மாத்தும் அப்படின்னு சொல்லலாம். சோ இப்போ எக்ஸாம்பிள், நம்ம ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா நம்மளை சுத்தி இருக்க 4 பேர் என்ன சொல்லுவாங்க, பார்த்து பண்ணு, அதாவது நம்ம வந்து பண்ற விஷயத்தை ரிஸ்க் எடுக்கிறோம், நீ கொஞ்சம் பார்த்து பண்ணு, இல்ல பண்றது கொஞ்சம் யோசிச்சு பண்ணு அப்படின்வாங்க. அந்த பார்த்து பண்ணு அப்படிங்கிற வார்த்தைக்கும் பண்ணு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற வார்த்தைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நம்மள பார்த்து பண்ணுன்னு சொல்றதுக்கு 10 பேராவது இருப்பாங்க. ஆனா பண்ணு பார்த்துக்கலாம், எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு யாராவது ஒரு ஆளையாவது கூட வச்சுக்கோங்க. ஏன்னா உங்க சக்சஸ்ல அந்த 10 பேரோட இம்பாக்ட் இருக்கோ இல்லையோ, பண்ணு பார்த்துக்கலாம் அப்படின்னு தட்டி கொடுக்குற ஆள் ஒரு ஆள் இருந்தாங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா வாழ்க்கையில சக்சஸ் ஆக போறீங்க அப்படின்றது உறுதி. ஏன்னா உங்களுக்கு அந்த மாதிரி யாரும் இல்லைன்னா கண்டிப்பா நான் இருப்பேன். டெய்லி காலையில போற என்னோட வீடியோ பாருங்க, நீங்க என்ன வேணா பண்ணுங்க, பார்த்துக்கலாம். லைஃப்ல நீங்க போற ஸ்டெப், உங்களோட நோக்கம் கரெக்டா இருந்து கன்சிஸ்டன்டா ஒரே ஃபோக்கஸ்ல டிராவல் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா எதிர்காலம் உங்க கையில நீங்க நினைச்சதை அச்சீவ் பண்ணுவீங்க. ஈஸியா எல்லாரும் கவர்மெண்ட்ல பெரிய பெரிய போஸ்ட்ல இருப்பீங்க. அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. எது நடந்தாலும் பார்த்துக்கலாம். இந்த பர்టిక్యులர் பீரியட்ல எதை பத்தியும் யோசிக்காதீங்க. எனக்கு தெரிஞ்ச எக்ஸாம் படிக்கிற நீங்க எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணுங்க, வேற எதையும் ஃபோக்கஸ் பண்ண வேணாம். கண்டிப்பா ஃபியூச்சர்ல நம்ம நல்ல நிலைமைக்கு போனதுக்கு அப்புறம் நினைச்சதை விட பெஸ்ட்டாவே நம்ம டிராவல் பண்ணலாம் லைஃப்ல. சோ எதை பத்தி யோசிக்காதீங்க, கான்ஃபிடென்ட்டா இருங்க, வெற்றி நிச்சயம்.